கிறிஸ்துவன்பான மதுரை பறவை தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களாகிய உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அன்பு திருச்சபை மக்களுக்கும், அதே போல நம்முடைய ஆன்லைன் ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், இணைய போகின்ற யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே எங்களுடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நான் திரும்பவுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நாம் பக்தி இணையத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாவோம். இருக்கிற இடத்தை நாம் தேவாலயமாக நினைத்து சற்று நேரம் அமைதலாய் வீட்டு வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே சென்று உம்மை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் எங்களுக்கு நீர் அற்புதமாக நாங்கள் இருக்கிற சூழலிலேயே உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட இருக்கிற எங்கள் ஆண்டவர் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கின்ற கிருபை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 267வது பாமாலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். பாடலின் பாமாலையின் 267. ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற நாம் நம்மில் உள்ள குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து கரைதிரையற்றவர்களாக அவருடைய சமூகத்திலே நாம் நின்றால்தான் நம்முடைய ஆராதனை
ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய ஆராதனையாயிருக்கும். ஆகையினாலே நாம் நம் குற்றங்களை அறிக்கையிடுகின்ற இந்த வேளையிலே மனத்தாழ்மையோடு உங்களுடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அறிக்கை செய்யும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கையின் வழியாக நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். முழங்கால் படியிட்ட நிலையிலே இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்போக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். யாவரும் எழுந்து நின்று 11ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 11. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாளிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவைகளை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினி கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதிபடுவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கியிருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் நின்ற நிலையிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 12வது ஞாயிறாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் ஜெபம் பண்ணும் முன்னே எங்கள் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாயிருக்கிறீர். நாங்கள் விரும்புகிறதிலும் பெறத்தக்கதிலும் அதிகமாய் கொடுத்து வருகிறீர்.
எங்கள் மேல் உமது இரக்கத்தை சம்பூரணமாய் பொழிந்தருளி எங்கள் மனசாட்சிக்கு பயம் உண்டாக்குகிற குற்றங்களை மன்னித்து உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மத்தியஸ்தத்தினாலும் மாத்திரம் கேட்டுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு தந்தருளும். நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். சர்வ ஜீவ தயாபர பிதாவே, மனுஷ சாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி உம்முடைய திருக்குமாரனை உலகத்தில் அனுப்பினீரே. இத்தேசத்து ஜனங்கள் யாவரும் மெய் தேவனாகிய உம்மை நாடி தேடி கண்டுபிடிக்கும்படி கிருபை கூர்ந்து மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவரீர் அருளிய திருவாக்கை சீக்கிரத்தில் நிறைவேற்றும்படி எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்கடிய காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரி கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். உட்காருங்கள். வேத பாடம் வாசித்து கேட்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் அதனுடைய 23 to 27 வரையிலான வசனங்களை வேத பாடமாக நாம் வாசித்து கேட்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் என்பதை. கிறிஸ்துவிலே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்பதற்கு முன்பதாக இருக்கிற இடங்களிலேயே அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து ஆராதனையின் முக்கியமான பகுதிகளை நாங்கள் இந்த நாளிலே ஏறெடுக்கும்படியாக ஆண்டவரைகளுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கப் போகிறோம். எங்களை உயிர்ப்பிக்கின்ற சரியான நேர்வழியிலே நடத்துகின்ற உம்முடைய வார்த்தைகள் இப்போதும் எங்களுடைய உள்ளத்திலே பேசட்டும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனதையும் அதற்கு கீழ்ப்படுகின்ற கிருபையையும் எங்களுக்கு தாரும். இந்த வேளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வேளையாய் எங்களுக்கு அமையும்படியாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின்மானவர்களே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை திரும்பவுமாக நான் வாழ்த்துகிறேன். தூய இம்மானுவேல் ஆலயத்தின் இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் நாங்கள் திரும்பவுமாக ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இப்படிப்பட்ட இந்த உன்னதமான வாய்ப்பை பெற்று ஆண்டவரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்காக நாம் அவருக்கு கட்டாயம் நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே. அப்படி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியாத ஒரு சூழல், அதாவது நேரடியாக ஆலயத்தில் அமர்ந்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு முன்பாக இருந்தாலும் ஆண்டவருடைய பெரும் கிருபையினாலே நாம் ஒன்றும் குறையாமல் இப்படி வீட்டிலேயே இருந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், புதன்கிழமைகளிலே நாம் ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்கவும் வாய்ப்பு பெற்றிருக்கிறோமே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நம்ம இன்னும் அவர் நேசிக்கிறார் என்பதற்கு இவைகள் அடிப்படையான ஆதாரங்கள்.
ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை விட்டு விடவில்லை. ஆண்டவர் நம்மை விட்டு எங்கும் விலகி போகவில்லை. நம்மோடு இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை கண்காணிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், இன்னும் நடத்துவார். ஒருவேளை இப்போது பல கேள்விகள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கலாம். இப்ப அடுத்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தளர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதிலே எந்த தளர்வுகளும் இல்லை. அந்த நிலை அப்படியே தொடர்கிறது. புதிதாக சில தளர்வுகள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒரு முன்னேற்றத்தை அல்லது ஒரு விடுதலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கட்டுப்பாடுகள் கடினமாகாமல் கட்டுப்பாடுகள் லகுவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவருடைய கிருபை நம்மேலே இருக்கிறது. ஆகையினாலேதான் நாம் இவ்விதமாக ஆண்டவரால் அற்புதமாய் முன்னோக்கி கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க. தைரியமாய் ஆண்டவரை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சூழல்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், எதுவாய் இருந்தாலும் தீர்க்க வல்லவர் அவர். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இப்ப நம்ம என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கடந்த வாரம் நாம் படித்த பாடத்தின் தொடர்ச்சியைத்தான் இந்த வாரமும் படிக்க போகிறோம். காற்றை தன்னுடைய பண்டகசாலையிலே அடைத்து வைத்திருக்கின்ற தெய்வம். அப்படியானால் அவர் எவ்வளவு வல்லமை படைத்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. காற்றை கண்ணால் காண முடியாது, உணரத்தான் முடியும். காற்றின் வேகத்தினால் பொருள்கள் அடித்துச் செல்லப்படும் போது காற்று அடிக்கிறது என்பதை நாம், கோரமான காற்று அடிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத, யாரும் பிடிக்க முடியாத அந்த காற்றையும் தன்னுடைய பண்டகசாலையிலே நிரப்பி வைத்திருக்கிறார். அங்கே வைத்து அவர் ஏவி விடுகிறார் அந்த காற்றுகளை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரத்தின் 16வது வசனம் அதை சொல்லுகிறது. ஆண்டவர் காற்றை தமது பண்டகசாலையில் இருந்து ஏவி விடுகிறார். அப்ப ஒரு செயலை செய்வதற்காக தன்னுடைய பண்டகசாலையில் இருக்கிற அந்த காற்றுகளை அவர் பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, யோபு 28வது அதிகாரத்தின் 25வது வசனம் சொல்லுகிறது, காற்றுக்கு எடையை அவர் நியமித்திருக்கிறார், காற்றுக்கு நிறையை நியமித்து வைத்திருக்கிறார். எங்கேயாவது காற்றை எடை போட முடியுமா? எடை போட முடியாது, கண்ணால காணவே முடியாது. எப்படி பிடிச்சு எடை போடுவீங்க? அந்த காற்றை அவர் அதுக்கு ஒரு எடை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கட்டளை இடும்போது பெரும் காற்று எழும்புகிறது என்று 107வது சங்கீதத்தின் 25வது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக காற்றை பண்டகசாலையில் இருந்து ஏவி விடுகிற தெய்வம், காற்றுக்கு எடையை குறித்து வைத்திருக்கின்ற தெய்வம், எங்கே எவ்வளவு எடை அனுப்பணுமோ அதை அனுப்புகின்ற தெய்வம், கட்டளையிடும் போது பெருங்காற்றை எழும்ப பண்ணுகின்ற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆகையினாலே காற்றையே தம்முடைய கரத்திலே வைத்து இயக்குகின்ற அந்த ஆண்டவராலே உங்களுடைய என்னுடைய வாழ்வை இயக்குவது என்பது மிக எளிது. ஆகையினாலே எதையும் நீங்கள் மனதிலே போட்டு கவலையை மிகுதிப்படுத்தி உங்களுடைய சரீரத்திலே வியாதியையும் பலவீனத்தையும் வர வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விட்டு அமைதலாயிருங்கள். காற்றையே வழி அளந்து ஏவி விடுகின்ற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவரை அன்றி உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது, நடக்கவில்லை, இனிமேலும் நடக்க முடியாது. ஆகையினாலே தைரியமாயிருங்க. கடந்த வாரம் ஒரு காற்றை பற்றி படித்தோம். ஆண்டவருடைய பண்டகசாலையில் இருந்து ஒரு பெரும் காற்றை ஆண்டவர் சமுத்திரத்தின் மேல் ஏவிவிட்டார். எதற்காக? யோனா என்கின்ற அவருடைய மகன் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். இந்த யோனா தர்சிசுக்கு கப்பலேறி போய்க் கொண்டிருக்கிறார். அப்படி தர்சிசுக்கு போய்க் கொண்டிருக்கின்ற அந்த யோனாவை இடைமறிப்பதற்காக மறித்து தேவன் விரும்புகின்ற நினிவேக்கு போய் அந்த நினிவேக்கு விரோதமாய் பேச வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த சமுத்திரத்திலே கொந்தளிப்பை உண்டாக்குவதற்காக தன்னுடைய பண்டகசாலையில் இருந்து ஒரு பெருங்காற்றை ஏவி விட்டார். அந்த காற்று யோனாவின் படகை பாதித்தது. கடல் அமிழத்தக்கதான சூழல் உருவான போது உடன் பயணித்தவர்கள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். யோனாவின் பேரில் சீட்டு விழுகிறது. யோனாவிடத்தில் வந்து கேட்கும் போது யோனா சொல்கிறான், நான் தான் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போகிறேன், என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டுருங்கன்னு சொன்ன போது சமுத்திரத்திலே தூக்கி போட்டார்கள். சமுத்திரத்திலே போட்டதின் விளைவாக சமுத்திரம் அடங்கி போனது. அன்பானவர்களே, படித்த பாடம் என்ன? தெய்வ ஜனம் தேவனுடைய பாதையை விட்டு விலகி போகும்போது, தன்னுடைய இஷ்டப்படி வாழும்போது, கஷ்டப்பட மனமில்லாமல் மனம் போனபடி வாழ
முற்பட்டு வாழும்போது தெய்வ ஜனத்தின் வாழ்க்கையை திசை திருப்பி தேவன் விரும்புகின்ற வாழ்வு வாழ வைப்பதற்காக தேவன் பெரும் காற்று போன்ற வாழ்க்கையின் அலசடிப்புகளை அனுமதிக்கிறார் என்பதை படித்தோம். கடந்த வாரம் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கவனிக்கலன்னா அந்த செய்தியை திரும்ப எடுத்து படிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையின் அலசடிகளுக்கு காரணம் என்ன? என் வாழ்க்கையில நான் தேவனுடைய வார்த்தைகளை மீறி, தேவன் என் வாழ்க்கையில சொன்னதை செய்யாமல் என் மனம் போனபடி நான் போய்கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வியை கேளுங்கள். யோனாவின் வாழ்க்கையிலே அந்த நிலையிலே யோனாவை உணர்த்துவதற்காக, தெய்வ மக்களை உணர்த்துவதற்காக, தெய்வ மக்களை அவர்கள் இஷ்டப்படி வாழும்படியான போகும்படியான பாதையில் இருந்து திருப்பி தேவன் விரும்புகின்ற பாதைக்குள் நிலைநிறுத்தும்படியாக, அந்த இடத்தை நோக்கி செல்ல வைப்பதற்காக, நமக்கென்று தேவன் வைத்திருக்கின்ற அந்த உன்னதமான வாழ்வை நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சில நேரங்களிலே வாழ்வை கலங்கடிக்கக்கூடிய பெரும் காற்றுகளை கட்டளையிடுகிறார். மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு இன்னொரு காற்றை படிப்போம். காற்றுகளுக்கு பல பெயர்கள் இல்லையா? கிழக்கு திசையில் இருந்து வருகிற காற்றுக்கு கீழ்காற்று என்றும், மேற்கு திசையில் இருந்து வருகின்ற காற்றுக்கு மேல் காற்று என்றும், வடக்கு திசையில் இருந்து வருகின்ற காற்றுக்கு வாடை காற்று என்றும், தெற்கு பக்கத்தில் இருந்து வீசுகின்ற காற்றுக்கு தென்றல் காற்று என்றும் பெயர் வைத்து அந்த காற்றின் அந்த இதமான தன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் பயன்படுத்தின இன்னொரு காற்று. எதற்காக இந்த காற்றை பயன்படுத்தினார்? முதலாவது அவர் பயன்படுத்தின பெரும் காற்று தெய்வ ஜனம் எங்க போய்கிட்டு இருக்கிறோம், எந்த நிலையில வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும். இந்த காற்று நமக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கின்ற ஒரு சூழலை நம்முடைய படிப்பினையாய் இன்றைக்கு கொண்டு வருகிறது. தெய்வ மக்களுக்கு ஆதரவாக, தெய்வ மக்களுக்கு உதவியாக, அல்லது இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் தெய்வ மக்களை சிறைபிடித்து வைத்திருந்த எகிப்தின் பார்வோனுக்கு எதிராக, எகிப்து தேசத்திற்கு விரோதமாக தேவனுடைய பண்டகசாலையில் இருந்து ஒரு காற்று ஏவி விடப்படுகிறது. யாத்திராகம புஸ்தகத்தின் 10வது அதிகாரத்தை எடுப்போமானால் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. பகல் முழுவதும் ரா முழுவதும் கீழ்காற்று எகிப்து தேசத்தின் மேல் வீச பண்ணப்படுகிறது. யாராலே? ஆண்டவரால். அழகாய் வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விளைவு என்ன? விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. தெய்வ மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எகிப்தின் பார்வோன் ராஜா, தேவனுடைய விருப்பம் தெய்வ மக்கள் விடுதலையாகி போக வேண்டும். அவருடைய அடிமை வாழ்வு முடிந்து விட்டது. முடிந்த பிறகு அவர்கள் விடுதலை வாழ்வுக்கு போக வேண்டும். போக வேண்டிய சூழ்நிலையிலே அவர்களை போக விடாமல் கட்டி வைத்திருந்த அவன் தேவனுடைய வார்த்தையை மோசையின் மூலமாய் திரும்ப திரும்ப கேட்கிறான். 9வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலும் படிக்கிறோம். இந்த 10வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலும் அதை படிக்கிறோம். 10வது அதிகாரத்தின் 3வது வசனம் படிக்கிறேன். அப்படியே மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாயில் நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே எட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்வதாக ஆண்டவருடைய வார்த்தைகளை மோசே வந்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? 9வது அதிகாரத்தின் முதல் வசனம். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. இங்கேயும் 10வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. பார்வோனுக்கு திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீ என்னுடைய ஜனங்களை பிடிச்சு வச்சிருந்த காலம் முடிஞ்சிருச்சு, நீ விடு. அவங்க எனக்கு ஆராதனை செய்வதற்காக போக வேண்டும். அன்பானவர்களே, ஏற்கனவே 9வது அதிகாரத்தில் ஒரு வாதையை பெற்றார். ஆனாலும் திரும்பவும் இருதயம் கடினப்பட்டது. 10வது அதிகாரத்தில் திரும்பவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய மோசேயும் ஆரோனும் வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, அவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு நீ எங்களை அனுப்ப விடலைன்னா
வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அனுப்ப போகிறார் என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். ஆனா நடந்தது என்ன? பார்வோன் அங்க வந்து அவங்க கிட்ட, அதாவது அவங்கள போகவும் விடுறேன், ஆனா அவங்கள பிடிச்சு வச்சுக்கிடுவேங்கிற ஒரு நிலையில அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் பார்வோனை எச்சரிக்கிறார்கள் 7வது வசனத்துல. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான், தாங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்த அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா? இந்த மனிதர்களால நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிற வேதனை இன்னும் நமக்கு போதுமே, இவங்களை அனுப்பிடுவோம். யார் சொல்றா? பார்வோனுடைய ஊழியக்காரர். உடனே அவங்க 2 பேரும் திரும்ப அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்ட போது பார்வோன் நயவஞ்சகமாய் சில கேள்விகளை கேட்கிறான். 8வது வசனத்துல பார்வோன் கேட்கிறான், யார் யாரெல்லாம் போக போறீங்க? நீங்க போய் உங்க தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய சொல்லி யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். மோசே என்ன சொல்றாரு பாருங்க, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படி பண்டிகை கொண்டாடுவதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் மக்களை கேட்கிறார் பாருங்களேன். எங்களுடைய 9வது வசனம், எங்கள் இளைஞர் எங்கள் முதியோர் எங்கள் குமாரர் எங்கள் குமாரத்தி எங்கள் ஆடுகள் எங்கள் மாடு எங்களுடைய உடைமைகள் எல்லாம் எங்ககிட்ட இருக்கிற எல்லாரும் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாட போகிறோம். அப்போ பார்வோன் என்ன சொல்றான் பாருங்களேன். 10வது வசனம், அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னார். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் வெளியே வரணும். மோசே பார்வோனிடத்தில் போய் என்ன சொல்றாரு? ஐயா பார்வோனே, நாங்கள் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு நாங்க எல்லாரும் போனோம், இளைஞர்களும் போனோம், குமாரர் போனோம், குமாரத்தி போனோம், பெரியவங்க எல்லாருமே நாங்க போனோம், எங்க மாடுகளும் போனோம், நாங்க பலி செலுத்தோம். ஆக எங்களுடைய உடைமைகள் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம், போகக்கூடாது, எங்கள் குடும்பம் இல்லாமல் நாங்கள் போகக்கூடாது. ஆனா அவன் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், புருஷர் மட்டும் போய் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்களேன் சொல்லிட்டு அவங்க சமூகத்திலிருந்து துரத்தி விடப்படுகிறார்கள். ஆண்டவர் தேசத்தின் மேல் வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுகிறார். அந்த செயல் ஆண்டவருக்கு பிடிக்கல. எந்த செயல்? பார்வோனுடைய கூற்று, பார்வோனுடைய அந்த பேச்சு ஆண்டவருக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? புருஷர் மட்டும் போய் ஆராதித்து விட்டு வாருங்கள் என்று பார்வோன் சொன்னாங்க இல்லையா, அது தேவனுக்கு பிடிக்கவில்லை. அன்பானவர்களே, கீழ்காற்று உதவி செய்ததுங்கிறத படிக்கிறதுக்கு முன்னால இன்னொரு உண்மையை இங்கே நாம் படிக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு உண்மை. இன்றைக்கு இந்த உண்மையை நாம் சிறிது சிறிதாக குறைத்துக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் தவறில்லை. என்ன உண்மை? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? குடும்பமாக அத்தனை பேரும் அவரை வழிபடுவதற்கு புறப்பட்டு போக வேண்டும், புறப்பட்டு வர வேண்டும். ஒரு சாரார் மட்டுமல்ல, புருஷர் மட்டுமல்ல, அல்லது இளைஞர் மட்டுமல்ல, முதியவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் மட்டுமல்ல, எல்லாரும். இதுல நம்ம படிக்க வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? இன்றைய கிறிஸ்தவம் தவறிக்கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆலய ஆராதனைக்கு குடும்பமாக வருகின்ற ஒரு நிலை குறைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையில அப்படி ஒரு நிலை இல்ல, பொதுவாக நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இது நம்முடைய சபையை தாண்டி போகிறது. அதே போல நம்முடைய சபை மக்களாகிய நாம் இன்றைக்கு அப்படி இல்லை என்பதற்காக நாம் நிர்விசாரமாய் இருந்துவிடக் கூடாது. இன்றைக்கு வீட்டுக்கு ஒருத்தர் ஆலயத்துக்கு போனா போதுங்கிற ஒரு நிலை பல இடங்களிலே, பல குடும்பங்களிலே. பெரியவங்க மட்டும் போனா போதும், அல்லது இளைஞர்கள் மட்டும். இளைஞர்கள் போறது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. பெற்றோர் தான் அதுக்கு காரணம். அப்புறம் பிள்ளைகள் அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்கன்னு காரணம் சொல்றது என்னன்னா, 10ஆம் வகுப்பு போகும்போது டியூஷன் கொண்டு போய் விடுறது. டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டு அந்த பிள்ளைக்கு கோவில் மேல இருக்கிற அந்த அக்கறையவே
அந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த நினைப்பு மாறிடுச்சு. 10ஆம் வகுப்புல டியூஷன், 11ஆம் வகுப்புல டியூஷன், 12ஆம் வகுப்புல டியூஷன், அதுக்கு பிறகு கொண்டு போய் ஏதாவது ஒரு வெளியூர்ல கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறது, அங்க இருந்து அந்த பிள்ளைகளுக்கு போகணுங்கிற 3 ஆண்டுகள் மறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை வழிபடணுங்கிறது மறந்து போச்சு. பெற்றோரும் நீ எங்க போன, பத்திரமா இருக்கியா, அப்படியா இருக்கியா கேட்கறது மட்டும் ஒழிய, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனாயா, ஆண்டவரை வழிபட போனாயா, ஆண்டவர் அதை விரும்புகிறாரே என்பதை கேட்பது இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. சரி, பிள்ளைகள் இல்ல, பெரியவர்களும் சரி, ஆண்கள் இன்றைக்கு நிறைய ஆலயங்களிலே ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவு. கேட்டாப்பா காரணம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு, நேற்று நைட்டு வரைக்கும் உழைச்சீங்க இல்லையா, உழைக்கிறதுக்கு பலன் கொடுத்தார் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவர் அவருக்கென்று அவருடைய ஆலயத்தில் நீங்க வந்து அவரை வழிபட வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் கேட்கிறாரே, செஞ்சீங்களா? பல காரணங்கள். அங்க போன இன்னைக்கு பிரசங்கம் சரியில்லை, அங்க போனா அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இந்த வாரம் நான் வரல, இந்த வாரம் நான் வீட்டுல படுத்துக்கிறேன். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய ஜனம் முழுமையாய், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களும் சரி, இளையவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, எல்லாருமாக தேவனை வழிபடுவதற்கு அவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். இது தேவனுடைய விருப்பம். இன்றைக்கு இது குறைந்து போய் கொண்டிருக்கிறது. கூட்டிட்டு வர்றதுக்கு வசதி இல்லை. அதனால வீட்டுல பெரியவங்களை நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். எங்க நீங்க மட்டும் போனா போதுமா? பாதி தொழுகை, அதாவது ஒரு பகுதி ஆட்கள் மட்டும் குடும்பத்திலே போய் ஆண்டவரை வழிபடுவதை ஆண்டவர் விரும்பல. முழு குடும்பமும் வேணும். அவங்கள கூட்டிட்டு வர்றது எனக்கு வசதி இல்ல. ஏன், எத்தனை வசதிகள் இருக்கிறது. தேவனுக்கு வசதிகளை, ஒருவேளை உங்ககிட்ட கார் இல்லையோ ஒரு ஆட்டோ பிடிச்சு வர சொல்லுங்க. ஒரு நாள் அந்த பெரியவர்கள் ஆலயத்திலே வந்து வழிபடுவதற்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய விருப்பம். அப்படி நீங்கள் அதற்கு தடையாய் இருப்பீர்களானால் பார்வோன் எச்சரிக்கையாய் நம் முன்பாக நிறுத்தப்படுகிறான். தெய்வ மக்களை, தேவனை வழிபடுவதற்கு தடையாய் இருந்த பார்வோனுக்கு நேராய் வெட்டுக்கிளிகள் ஏவிவிடப்பட்டன. அன்பான தெய்வ மக்களே, ரொம்ப ஜாக்கிரதை. தெய்வம், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், பட்சபாதம் பண்ணாதவர், பயங்கரமானவர். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் தேவனை ஆராதிப்பதற்கு தேவாலயத்திற்கு வர வேண்டும், அவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனத்தை போகவிடுன்னு சொல்லி பார்வோன் கிட்ட கேட்டாரே. இன்றைக்கு நீங்க வீட்டுக்குள்ள யாரை கட்டி வச்சிருக்கிறீங்களோ உங்க அதிகாரத்தினால, பிள்ளைகள் வர வேண்டாம், வாலிபர்கள் வர வேண்டாம், பெரியவர்கள் வர வேண்டாம், நான் போறேன், நான் ஆராதிச்சுட்டு வரேன், உங்களுக்கு தான் வருகிறது. நீ தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு உன் குடும்பத்துல உனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் நீ கூட்டிட்டு வரணும். ஒரு குழு மட்டும் வேண்டாம். எனக்கு பார்வோன் சொன்னான் இல்லையா, புருஷர்களை மட்டும் நான் அனுப்புறேன், மீதி எல்லாரும் இங்க இருக்கட்டும். ஆண்டவர் கோபப்பட்டார். ஆண்டவருடைய கோபம் வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்து விட்டது. என் அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய கோபம் உன்னுடைய குடும்பத்திலே அழிவை கொண்டு வந்து விடக்கூடாது. பிள்ளைகள் படிக்கட்டும், ஆனால் பிள்ளைகள் ஆலயத்தை மறந்து படிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு முக்கியமான பரீட்சை. நல்லது. பிறகு இன்னும் 3 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைகளுடைய பாதை மாறும்போது ஐயோ என் பிள்ளை போயிருச்சேன்னு கதறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அன்பான பெற்றோரே, காலம் இருக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் ஜனம் எனக்கு ஆராதனை செய்வதற்கு, அதுக்கு பிறகு ஆலயத்திற்கு வந்து கெட்டு போனா அது நம்ம பொறுப்பு இல்லை. அதுக்கு அந்த கெட்டு போன அந்த பிள்ளைகள் பதில் சொல்லிக் கொள்ளட்டும். ஆனால் ஆலயத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தேவனை வழிபட வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அங்க போய் அதுக்கு நாசமா போச்சுன்னா அது அவங்க பாட்டு. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு முன்னால அந்த அழிவை நாம் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, எச்சரிக்கையாய் இந்த ஒரு பாடத்தை, இங்க உள்ளே இருக்கிறது இல்லையா, இந்த பாடத்தை மறந்து போய் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தேவன் அவருடைய ஜனங்களுக்கு உதவி செய்கின்ற, அவருடைய ஜனங்களை அடிமையாக்கி வைத்திருக்கின்றவர்களுக்கு விரோதமாய் ஏவிவிடுகின்ற கீழ்காற்று என்ன கொண்டு வருகிறது தெரியுமா? தேவனை வழிபட விடாமல் பிடித்து வைக்கின்ற அந்த சூழலுக்கு எதிராக, அந்த நபர்களுக்கு எதிராக கீழ்காற்றுகளை கொண்டு கீழ்காற்றை வீச பண்ணுகிறது. பகல் முழுவதும் ரா முழுவதும் வீசின கீழ்காற்று தேவனுடைய வாதையாகிய, தேவனுடைய அழிவாகிய வெட்டுக்கிளிகளை தேசத்தின் மேல் கொண்டு வந்தது.
தெய்வ மக்களுக்கு உதவி செய்வதற்காக, தெய்வ மக்களை பிடித்து வைத்திருக்கின்றவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக தேவன் தன்னுடைய பண்டகசாலையில் இருந்து ஏவி விட்ட கீழ்காற்று. இயல்பான தெய்வ மக்களே, கீழ்காற்றுங்கிறது பார்வோனுக்கு மட்டும் எதிராய் வீசுகிறது என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு பார்வோனின் இடத்தில் இருந்து என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை தேவனை வழிபடுவதற்கு நான் தடையாயிருப்பேன். ஆனால் என்ன காரணத்தை சொல்லி நீங்க தடை கொண்டு வந்தாலும் சரி, நிறைய பெற்றோர் ரொம்ப வைராக்கியமா பேசுறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், முக்கியம்தான். ஆனா அந்த படிப்பு முக்கியம்னு அவங்க வாழ்வு ஒண்ணுமில்லாம போறதுக்கு காரணமாகி விடக்கூடாது. அழிவு ஒட்டுமொத்தமாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்பதாக தேவனுடைய எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. நீ விடலைனா தேசத்துல வெட்டுக்கிளி வரும். இன்னைக்கு அதே எச்சரிப்பு என் அன்பான தெய்வ ஜனமே உனக்கு நேராய் வருகிறது. உன் குடும்பத்தில் நீ முழுமையாய் தேவனை ஆராதிக்க தவறுவாயானால் எச்சரிக்கை. நான் ஒரு போதகராக எச்சரிக்கல, தேவனுடைய வார்த்தை அப்படி நம்ம எச்சரிக்கிறதே. சரி, அப்ப பிடிச்சு வைக்கிறவங்களுக்கு எதிராய் தேவனுடைய கீழ்காற்று பண்டகசாலையில் இருந்து அவிழ்த்து விடப்படுகிறது, திறந்து விடப்படுகிறது. அந்த கீழ்காற்று பகல் முழுவதும் ராத்திரி முழுவதும் வீசின அந்த கீழ்காற்று விடியற் காலத்திலே வெட்டுக்கிளிகளை தேசத்திலே கொண்டு வந்தது. அந்த அழிவு எப்படி இருந்துச்சான் தெரியுமா? 14வது வசனம், வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. தேவனுடைய அழிவு வந்துருச்சுன்னா அத மாதிரி ஒரு அழிவு அதுக்கு முன்னாலேயும் இருக்காது, அதுக்கு பின்னாலேயும் இருக்காது. 15வது வசனம், அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று, தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. அன்பானவர்களே, தேவனுடைய அழிவுன்னு வந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும். ஒண்ணு விட்டதுன்னு கடைசியில கொஞ்சத்தை காப்பாத்தி கையில வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுவும் போகும். எச்சரிக்கை, ஜாக்கிரதை. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கின்ற இந்த கடைசி காலம் தாலாட்டு வேண்டியதில்லை. நமக்கு போதும், தாலாட்டுகள் நிறைய இருக்கு. நீங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா தாலாட்டு தன்னால உங்களுக்கு. அதுக்காக போய் போராட வேண்டாம், நீங்க செய்ய வேண்டியதுக்காக போராடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்ன? குடும்பமாய் ஒரு ஆள் கூட விடாம நம்ம ஆண்டவரை வழிபடுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரணும். அப்படி வரலைன்னா பிடிச்சு வச்சிருக்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இவ்வளவு கொடூரமான தண்டனை. இந்த தண்டனை வந்த உடனே மோசே திரும்புவோம், பார்வன் திரும்புவோம் மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், இந்த ஒரு விசை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவி மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். திரும்பவும் நம்ம பார்வன் மோசையை கூப்பிட்டு காலில் விடுறான். ஏன்? இந்த வேகத்தை தாங்க முடியல, இந்த கொடூரத்தை தாங்க முடியல. அவ்வளவு கடுமையான ஒரு பாதிப்பு. பூமியே அந்தகாரப்பட்டுச்சுன்ற அளவுக்கு சொன்னா அப்ப எவ்வளவு அந்த வெட்டுக்கிளிகள் தேவனுடைய அழிவுன்னு வந்துச்சுன்னா அப்படித்தாங்க இருக்கும். தெய்வ மக்களுக்கு உதவி செய்யும். நீங்க ஆண்டவருடைய கடத்தில் இருப்பீர்களானால் இந்த கீழ்காற்று, ஆண்டவருடைய பண்டகசாலையிலிருந்து ஏவி விடப்படுகின்ற கீழ்காற்று இத்தகைய கொடூரமான அழிவை உங்களுக்கு கொடுக்காது. புரியுதா? நமக்கு கொடுக்காது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லுகின்றபடி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும், அதைத்தானே ஆண்டவர் கேட்கிறாரு. கற்பனையில் அதைத்தானே சொல்றாரு, சொல்லியிருக்கிறாரு. நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு எல்லாம் முழுமையாய் அவரை தேடணும், அவருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த ஆண்டவர் நமக்கு அனுசரணையான, ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தையை கேட்டோம், முழுமையாய் அவருக்கு கொடுக்க வேண்டியது அவருக்கு கொடுத்துட்டோம். இன்னைக்கு குடும்பத்தை முழுமையாய் அவருக்கு கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையை முழுமையா அவருக்கு கொடுக்கணும், அறகுறையாய் அல்ல, எல்லாவற்றையும் முழுமையாய் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் எல்லாத்திலையும் பரிபூரணத்தை விரும்புகின்ற தெய்வம்.
எல்லாவற்றிலும் முதன்மையை விரும்புகின்ற தெய்வம், எல்லாவற்றிலும் முழுமையை விரும்புகின்ற தெய்வம். அவருடைய வார்த்தையை முழுமையாய் நாம் பின்பற்றி நடப்போமானால் நமக்கு விரோதமான சூழல்களை அழிப்பதற்காகவும் அந்த சூழலுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் தன்னுடைய பண்டக சாலையில் இருந்து கீழ்காற்றை அனுப்புவார். எவ்வளவு ஆசீர்வாதம்! அதே நேரத்தில் அதுக்குள்ள ஒரு எச்சரிப்பும் இருக்கிறது, அதை மறந்துவிடக் கூடாது. என்ன எச்சரிப்பு? நான் தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பேனானால் முழுமையாய் நான் குடும்பமாய் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று என் தேவன் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அதை நான் நிறைவேற்ற தவறுவேனானால் ஏவி விடப்படுகின்ற கீழ்காற்று எனக்கு உதவியாய் அனுசரணையாய் அல்ல, எனக்கு விரோதமாய். புரிந்து கொள்ள வேண்டும். பண்டக சாலையில் இருந்து ஏவி விடப்படுகின்ற கீழ்காற்று உங்களுக்கு உதவி செய்யும் கீழ்காற்றாய் அமைய வேண்டுமா, அல்லது உங்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வரும் கீழ்காற்றாய் அமைய வேண்டுமா? அவங்க கையில் தான் இருக்குது. அதே காற்று தெய்வ மக்களுக்கு உதவியாய் வந்தது. அதே காற்று தெய்வ மக்களை பிடித்து வைத்திருந்த பார்வோனுக்கு உபத்திரவமாய் அமைந்தது. அப்ப காற்று ஒரே காற்று, ஏவி விடப்படுகின்ற இடம் ஒரே இடம், ஏவி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அந்த காற்று யாருடைய வாழ்க்கையில் வீசுகின்றதோ அவருடைய வாழ்க்கையை அது உதவி செய்யும் காற்றாகவும் அமையும், உபத்திரவத்தை தருகிற காற்றாகவும் அமையும். அப்ப இன்னைக்கு உட்கார்ந்து யோசித்து பாருங்க, உதவி செய்யும் காற்றடிக்கிறதா அல்லது உபத்திரவத்தை கொண்டு வந்திருக்கின்ற காற்றடிக்கிறதா? உபத்திரவத்தை கொண்டு வந்திருக்கிற காற்றடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் நீங்க ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உதவி செய்கின்ற காற்று உங்களுக்கு அடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் உங்கள் அர்ப்பணத்தில் நீங்கள் தொடர்ந்து நிலைநிற்க வேண்டும். அப்போது இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள், இன்னும் நிறைவுகளை பெற்றுக் கொள்வீர்கள், இன்னும் உயர்வுகளை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை வாழ்க்கையில தொடர்ந்து அனுப்புவார். உபத்திரவம் என்று நீங்கள் யோசிப்பீர்களானால் அன்பானவர்களே, இன்றைக்கு காலம் தாழ்த்தாது. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பார்வன் வந்து விழுந்தா பார்த்தீங்களா, இந்த ஒரு விசை மாத்திரம் நான் கேட்காம போயிட்டேன், இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி வந்து விழுந்தான் இல்லையா? அதே போல ஆண்டவருடைய கரத்தில் விழுந்துருங்க. ஆண்டவரே, ஒரு விசை எனக்கு உதவி செய்யுங்க. நான் இனிமேல் உங்க வார்த்தையில கேட்பேன், இனிமேல் உங்க வார்த்தையில் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன், இனிமேல் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் முழுமையாய், முழு மனத்தோடு, முழு குடும்பமாய் உங்க சமூகத்துக்கு நான் வருவேன். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. உபத்திரவங்களை மாற்றுகின்ற வேறொரு காற்றை ஆண்டவர் அனுப்புவார். அதை குறித்து ஆண்டவர் சித்தமானால் நாம் வருகிற வாரம் நம்ம படிப்போம். அதுவும் அவர் இன்னொரு காற்று அனுப்பினார்னா இந்த உபத்திரவங்கள் எல்லாம் மாறிடும். ஆக உபத்திரவம் நினைக்காதீங்க, உதவி வேண்டும் என்று நினைவுகள். கீழ்காற்று ஒருத்தருக்கு உபத்திரவமாய் இருக்கிறது, இன்னொருத்தருக்கு உதவியாய் இருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்யும் கீழ்காற்றாய் அவருடைய பண்டக சாலையில் இருந்து ஏவி விடப்படுகின்ற காற்று அமைய வேண்டும். அதுக்காக நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி நடங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 237வது கீர்த்தனையை பாடுவோம். அந்த கீர்த்தனையை பாடும்போது உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எடுத்து பிரத்யேகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தனியா ஒரு கவரிலோ அல்லது ஒரு உண்டியலிலோ நீங்க அந்த காணிக்கைகளை சேகரித்து வைங்கன்னு சொன்னேன். அடுத்து நீங்க ஆலயத்துக்கு போகும்போது, ஒருவேளை நம்ம ஆலயத்துக்காக புதன்கிழமை நீங்க ஆலயத்துக்கு வரும்போது அதை படைக்கலாம், அல்லது ஒருவேளை புதன்கிழமை எனக்கு வேலை வர முடியாது அப்படின்னா இன்னொரு முறை நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போது அந்த காணிக்கையை நீங்க படைக்கலாம். இந்த நாள் கட்டாயமாய் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய காணிக்கை ஆலயத்திற்கானது. 237வது கிறிஸ்தவ கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோம். Hallelujah.
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த சிறப்பான லைவ் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நேரடியாக ஆலயத்திலே சென்று வழிபட முடியாத சூழ்நிலையிலும் தடையில்லாமல் இந்த ஆன்லைன் வழியாக ஆராதிப்பதற்கு கிருபை செய்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் உம்மாலே ஏவி விடப்படுகின்ற உடைய பண்டக சாலையிலிருந்து புறப்பட்டு வருகின்ற கீழ்காற்றின் உதவியை பெறுகின்றவர்களாக, அந்த கீழ்காற்று கொண்டு வருகின்ற உபத்திரவங்களை அனுபவிக்கிறவர்களாய் அல்ல, அந்த கீழ்காற்றின் உதவியை பெறுகின்றவர்களாக, அதற்கு தகுதி உள்ளவர்களாக உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, உம்மை முழுமையாய் குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்கின்றவர்களாய் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பகுதி பகுதியானவர்கள் அல்ல, குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன், விரும்புகிறேன். அதை பூர்த்தி செய்து உம்முடைய கீழ்காற்று தரும் உதவியை நாங்கள் பெற்று அனுபவிக்க கிருபைதாரும் கர்த்தாவே. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாராவது இந்த ஆன்லைன் ஆராதனையில இருப்பார்களானால், அந்த உபத்திரவங்களை மாற்றுகின்ற வழியை நீர் சொல்லிக் கொடுத்தீர். அதை அவர்கள் இனி பின்பற்றி உதவி செய்யும் கீழ்காற்றாய் அந்த காற்றை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆன்லைனிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற அன்பான தெய்வ மக்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பல தேவைகளோடு, பல எதிர்பார்ப்புகளோடு, பொருளாதார ரீதியாக வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களே, இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபையாக இரக்கம் பாராட்டி அவருடைய கடுமையான சூழ்நிலைகளை நீர் மாற்றி உதவி செய்யும் கீழ்காற்றுகளை அவருடைய வாழ்க்கையிலே நீர் வீச பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய எல்லா வேதனைகளும், பாரங்களும், சோர்வுகளும் மாறி போகும்படியாக ஆண்டவர் நீர் ஒவ்வொருவருடைய வாழ்வின் அற்புதங்களை தொடர்ந்து நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளும் உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், உம்மை ஆராதிக்கின்றவர்களாய் எப்பொழுதும் இருப்பதற்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். இப்படியாக எங்கள் திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நிலையில இருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைதாரும். எங்களை சுற்றி இருக்கிற சூழல் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. அடுத்தடுத்த தளர்வுகள் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, நன்றி கர்த்தாவே. பிள்ளைகளுடைய கல்வி சாலைகள் திறக்கப் போகின்றன, நன்றி சுவாமி. பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை சரீரத்திலே நீர் தாரும். எந்த வியாதியின் கிருமிகளும் அவர்களை ஒட்டிக்கொள்ளாதபடிக்கு அவருடைய கல்வி சாலைகளுக்கு அவர்கள் சென்று பாடங்களை நன்றாய் படிக்க உதவி செய்யுங்கள். நல்ல ஞானத்தை நீர் தாரும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு எங்கள் பிள்ளைகள் ஆயத்தப்படுகிறார்களே, எங்கள் பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி கல்வி நிலையங்களுக்கு சென்று நேர்த்தியாய் படிப்பதற்கு நீர் உதவி செய்யுங்கள். அதே போல மற்ற பிள்ளைகளுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் 15ஆம் தேதிக்கு மேல் திறக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் ஒரு நல்ல சூழலை, கொரோனா மாறிவிட்டது என்ற ஒரு நல்ல சூழலை தேவன் எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய தமிழ்நாட்டிலே நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். வெளியிலே போகும்போது வரும்பொழுதும் உடைய பாதுகாவலைகளை மூடிக்கொள்ளும். எங்களுடைய ஆலயத்தின் தேவைகளையும் ஆண்டவர் சந்தியும். நாங்கள் திட்டமிட்டபடி ஆலயத்தின் விஸ்தரிப்பு வேலைகளை நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரே அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிறைவாய் வழி நடத்துவாராக. கர்த்தரின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் சித்தமானால் திரும்பவும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு இதே போல இன்னொரு ஆன்லைன் லைவ் ஆராதனைகளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.